மூமெண்டா? பாப்பா குட்டி பாப்பா வரப்போது. குட்டி பாப்பா. ஹாய் ஹலோ வணக்கம், நாங்கள் விஜய் பிரபா. இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஆப் தான் சொல்ல போகிறேன். அதான் பீட் விசா. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப் கிரிக்கெட் அண்ட் வேர்ல்டு கப் ஃபுட்பாலை பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக லைவாக வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். மேட்ச் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் ப்ரெடிட் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் சைன் அப் பண்ணுங்க 10 ஸ்பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நான் கொடுக்குற ப்ரோமோ கோட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க ஆரஞ்சு மிட்டாய் அப்படின்ற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா 5 ஸ்பின் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். மினிமம் 200 இருந்தாலே போதும். நீங்கள் ஃபோன்பே கூகுள் பே மூலிமா வந்து ஈஸியாக ப்ரெடிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆப்பை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுற மூலிமா உங்களுக்கு 300 பார்த்தீங்கன்னா போனஸாக கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது. ரூலெட், பக்காலெட், ரம்மி, அதுக்கப்புறம் டீம் பெட்டி பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்கு. டெய்லி பாத்தீங்கன்னா 12% வந்து கிரிக்கெட் போனஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. டெபாசிட் போனஸா 600% கொடுக்குறாங்க. இந்த ஆப் பாத்தீங்கன்னா 100% சேஃப் அண்ட் ட்ரஸ்டபிள் ஆப் தான். அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் கிஃப்டா பாத்தீங்கன்னா டெய்லி பாத்தீங்கன்னா 1000 வரைக்கும் ஸ்பின்ஸ் கொடுக்குறாங்க. டெய்லி ரீபர்ஸ் அண்ட் கேஷ்பேக் பாத்தீங்கன்னா 24/7 சப்போர்ட் இருக்கு. இந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடர் பாத்தீங்கன்னா நம்ம ஃபுட்பால் பிளேயரான செஸ் ஃபேப்ரிகேஸ் தான். அவ்வளவுதான். இந்த டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் உள்ள போனீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்ம்ல நீங்க டீடைல்ஸ்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி சைன் அப் பண்ணிக்கோங்க, மணி ஏர்ன் பண்ணுங்க. அவங்க பாருங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்க சசி. என்னடா இது ரொம்ப நாள் வீடியோ வரல, இப்போ திடீர்னு வந்திருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு புது கெஸ்ட் வர போறாங்க. அதனால தான் இந்த வீடியோ. என்ன நீங்களே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காவியா குட்டிக்கு வந்து ஒரு தம்பி பாப்பாவோ இல்லை ஒரு தங்கச்சி பாப்பாவோ வர போறாங்க. அதை வந்து நான் இன்னும் வந்து அவர்கிட்ட சொல்லலை. அவர் வந்து எடிட் முடிச்சுட்டு வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்காங்க. இப்போதான் நான் ப்ரெக்னன்சி கார்டு வந்து செக் பண்ணேன். அதில் வந்து டபுள் டிக் காட்டுச்சு. அதனால அவர்கிட்ட நான் சொல்ல போறேன், இது ஒரு வீடியோவா எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால இது சொல்லலான்னு வந்தேன். வாங்க போய் அவரை எழுப்பி இந்த விஷயத்த, சந்தோஷமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லலாம். அவர் என்ன பண்றாருன்ட்டு பார்ப்போம். மாமா, மாமா, அப்பா எழுப்புமா. மாமா, மாமா ஒரு நிமிஷம் எழுந்துருங்களேன். எழுந்துருங்க, மழை வருது. எழுந்துருங்க மாமா. அப்பா எழுப்புமா. உனக்கு மாமா இல்ல, உனக்கு அப்பா, எனக்கு தான் மாமா. அப்பா எழுந்துருங்க, பாப்பா கூப்பிடுறாருல. கொஞ்ச நேரம் எழுந்துருங்க, ரொம்ப ஓவரா பண்ணாதீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், எழுந்துருங்க. எழுந்துருங்கன்னு சொல்றேன்ல, எழுந்துருங்களேன். டேடி எழுப்புமா. அப்பா எழுந்துருங்கன்னு சொல்லு. பாப்பா பயப்படுறா. எது கத்துற காவி? எழுந்துருங்க. என்னப்பா? ஒரு நிமிஷம் எழுந்துருங்க, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். சொல்லு. எழுந்து உட்காருங்க. சொல்லு, காதுல விழுதுல. அப்ப சொல்ல முடியாது. எழுந்து உட்காந்துங்கன்னா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுங்க. அப்புறம் முக்கலாம். சொன்னா கேளுங்க. ஒரு விஷயம் சொல்லணுங்க, ரொம்ப சீரியஸான விஷயம். காது திறந்தா இது அப்படியே சொல்லு. அது எனக்கு தெரியாதா, ரொம்ப ஓவரா பேசாதீங்க. எழுந்துருங்க, எவ்வளவு நேரம் ஆக போகுது? எழுந்துருங்க, பகல்ல என்னங்க தூக்கம்? எழுந்துருங்க. என்னப்பா? நீங்க ஒரு விஷயம் எழுந்துருங்களேன், நான் சொல்றேன். உட்காருங்க. சாப்பிட்டீங்களா காலைல? மத்தியானம். ஓ, அதான் காலைல சாப்பிட்டீங்களான்னு கேக்குறேன். சாப்பிட்டா? ஏய் காவி போட்டேன்னு வச்சுக்க. என்னப்பா? பாப்பா பாய் பாய் சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்க. எனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு இருக்கேன். தெரியல, ஏதோ ஒரு மாதிரி தலை வலிக்குது, தலை சுத்துற மாதிரி இருக்கு. கையில திட்டு போடுங்க. அது எனக்கு தெரியாதா? அமுத்தாண்டி வச்சிருக்கேன் பாருங்க. படுக்காதீங்க, எழுந்துருங்க, ஒரு விஷயம் பேசணும். பேபி இருக்கட்டும், உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சரியா? கண்ணை மூடுங்க. மைக்ல மாட்டின்னு வந்திருக்க. சும்மாதான் கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்கன்னா மூடுங்க. மைக் மாட்டாது. என்ன வீடியோ இருக்கு? எதுக்கு வீடியோ? நீங்க எதுக்கோ உங்க விஷயம் கண்ணை மூடுங்க. உங்க கண்ணை மூடுங்க. சரி வச்ச கேமரா. கண்ணை மூடுங்க.
எதுக்குப்பா என்ன பிராங்கா? பிராங்க்ல இல்ல, கண்ணை மூடுங்க. கண்டுபிடிச்சல பிராங்க். பிராங்க் இல்லங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுவோம். இந்த கண்ணை மூடுங்க. ஓ சர்ப்ரைஸா? ஆமா. என்ன பிறந்த நாளும் கிடையாது, கல்யாண நாளும் கிடையாது, இவளுக்கு பிறந்த நாளும் கிடையாது. இன்னும் 6 மாசம் இருக்குது. சரி ரொம்ப யோசிக்க தேவையில்ல, கண்ணை மூடுங்க. ஒரு கண்ணை பார்க்க முடியாது. இது எத்தனை? கண்ணை முன்ன எப்படி தெரியும்? இல்ல இல்ல, சும்மா ஒரு கண்ணை பாத்தீங்களான்னு பார்த்தேன். கண்ணை மூட்டு எத்தனை? இது என்னது? ஊர்ல இருக்க அறிவாளி இல்ல, கண்ணை முன்ன எப்படி தெரியும்? கண்ணை தருங்க. என்னது இது தெரியுமா? புரியுதா? ஆமா. பாப்பா குட்டி பாப்பா வரப்போது. குட்டி பாப்பா இங்க பாருங்க, இங்க பாருமா, பாப்பா வரப்போதுமா நமக்கு. எப்படி ஹாப்பி? இது அப்பவே சொல்ல வேண்டியதானே. எனக்கு என்னன்னு தெரியல, ஒரே தலை சுத்தலாவே இருந்துச்சா. சரின்ட்டு மெடிக்கல்ல போய் பிரெக்னன்சி கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் வந்துருச்சு. சரி ஓகே, எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு வீடியோவா சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா அங்க இருக்கு, அதோ ஃப்ரிட்ஜுக்கு மேல பாக்ஸ் இருக்கும்போது நினைச்சேன். அகைன் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இருக்குது. காவியா குட்டி வந்து உங்களுக்கு தெரியும், காவியா குட்டிக்கு காவியா பாப்பாவுக்கு தங்கச்சி பாப்பாவோ இல்ல தம்பி பாப்பாவோ வர போறாங்க. காவியாக்கு வந்து பாப்பானா ரொம்ப பிடிக்கும். வெளியே என்ன ஒரு பாப்பா இருந்தாலே விளையாடிக்கிட்டே இருப்பாங்க. பாப்பானா பிடிக்கும். ஆமா, அதனால இப்ப அவளுக்கே ஒரு தங்கச்சோ இல்ல தம்பியோ வர போறாங்க. அதனால வந்து அவ வந்து செம்ம ஹாப்பியா இருக்க போறா. காவி குட்டி நம்ம வீட்டுக்கு புது ஆள் வர போறாங்க. இருக்கு ஹாப்பி புதுசா ஒரு சொந்தம் வந்து வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னும் போது வந்து அப்படியே கண் கலங்குற மாதிரி ஒரு ஃபீல். கண்ணுல கலங்கிடுச்சு. வேற எதுக்குங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஃபீலா இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா வந்து வீடியோ போடாம இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு குட் நியூஸ், நமக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு. நிறைய பிரச்சனைகள், நமக்கு நிறைய சோதனைகள் உனக்கு தெரியும், உங்களுக்கும் எப்படி தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து நியூஸ்லாம் பார்த்துருக்கீங்க, தெரியாம இருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் வந்து கடந்து ஒரு ஒரு நல்ல விஷயம் வந்து பூஸ்டான விஷயம் வந்து நடக்குது. இருக்கா மைக் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் உங்களுக்கு கேட்குமா கேட்காதான்னு தெரியல. ஸோ ஒரு பூஸ்டான விஷயம் நடக்குது அப்படின்னும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் எல்லா நாளுமே வந்து லைஃப்ல நமக்கு நல்ல நாளாக தான் அமையணும் அப்படின்னு நான் வந்து இது பண்றேன். எங்க இருக்கு? அங்கதானே இருக்கு. இப்போ ஹாஸ்பிடல் போலாமா? அதனால வந்து ஹாஸ்பிடல் பண்ணுமா? ஆமா, ஹாஸ்பிடல்ல செக் பண்ணனும்ல ஒரு வாட்டி. ஓகே, நான் அதையும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து தேங்க்யூ ஸோ மச். இதுக்கப்புறம் வந்து செகண்ட் குட்டி பாப்பாவோட வீடியோ வந்து நிறைய கண்டினியூஸாக வந்து லாஸ்ட் டைம் வந்து காவிய பாப்பாவுக்கு வந்து போட முடியல. அப்போ வந்து நிறைய ட்ரபிள், அப்போ வந்து நம்ம வீடு கட்டிட்டு இருந்தோம், நிறைய ப்ராப்ளம், டைம் இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்டீங்க. பட் இந்த பாப்பாவுக்கு வந்து கண்டினியூஸாக வந்து எல்லா அப்டேட்ஸுமே வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தி போயிருப்பேன். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் தான், நம்ம விஜய் பிரபா விலாக் சேனலில் வந்து அதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டங்குன்னு தட்டி விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சசி. நன்றி, நான் தான் சொல்லணும். ஓகே, மாமா இல்ல உனக்கு டாடி. உங்களுக்குமா? ஓகே, தேங்க்யூ, பாய்.